ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி ஒரு பைபிள் ஸ்டோரி ப்ளஸ் பைபிள் ஸ்டோரியில் அந்த வசனத்திலேருந்து ஒன்று சொல்கிறேன். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஜீசஸ் எப்படி வந்தார்? அவர் 2வது முறையாக நம்மளை பார்க்க போகிறாரு. அந்த விசுவாசம்லாம் நம்மளுக்கு இருக்கணும் பிள்ளைங்களா. அவர் இழந்து போனதை, எதை நம்ம இழந்து போனாக்கா அப்படின்னு கேட்டோம்னா, இக்காலகட்டத்துக்காக நான் சொல்கிறேன் பிள்ளைங்களா, நம்மக்கிட்ட இருக்க அன்பு கிடையாது, பரிவு கிடையாது, பாசம் கிடையாது, மற்ற மக்கள் மேலே இரக்கம் கிடையாது. ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தாலும் எது நடந்தாலும் அதை செல்ஃபி எடுக்கவும் அதை ஃபோட்டோ எடுத்து வியூஸ் நிறைய சம்பாதிக்கிறதுக்கு போடுறாங்களே தவிர, அப்படிப்பட்ட பாழ்பட்ட உலகத்தில் நம்ம இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் பிள்ளைங்களா. அவர் இப்போ கூட இந்த வசனத்தை சொல்லி தான் ஆகணும். இழந்து போனதை தேடவும். மக்கள் தங்களுடைய குணங்களை இழந்து போனாங்க. தங்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், இயேசுவை அதிகமாக நேசித்த காலகட்டம்லாம் போய் இப்பொழுது பணத்துக்காகவும் பெருமைக்காகவும் மற்றவங்க பாராட்டணும் உயர்வுக்காகவும் எல்லாரை விட வசதி வாய்ப்பில் நம்ம உயர்ந்து நிற்கணும். இப்படிப்பட்ட நிலைமையில் தான் இக்காலகட்ட மக்கள் இருக்கிறாங்க பிள்ளைங்களா. எனக்கு ஒரு குட்டி கதை தோணுச்சு, சொல்லவா? ஒரு ஊரில் ஒரு காடு இருந்துச்சு இல்லையா. அந்த காட்டில் ஒரு குரங்கு இருந்துச்சான். அந்த குரங்கு என்ன பண்ணிச்சான், தேக்கு மரம், அந்த தேக்கு மரத்தில் பெரிய பெரிய நல்லா குண்டு குண்டு காய்க்கும். அந்த மரத்துக்கு மேலே இருக்காமல் கீழே படுத்து தூங்கிட்டு இருந்துதான். ஒரு காயாக அது தலை மேலே விழவோ யாரோ கல்லை தூக்கி அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுனா போய் கோமாக எந்திரிச்சு பார்த்து தான். அப்புறம் பார்த்தா அது தேக்கு மரத்தோட காயாம். உடனே இதுக்கு என்னாச்சு, இந்த தேக்கு மரத்தை என்ன பண்ணுற, இந்த தேக்கு மரம் தானே நம்மளை இப்படி காயெல்லாம் தலை மேலே விழுந்து நம்மளை தூக்கத்தை கெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய பெரிய காயெல்லாம் போட்டு காலால் மிதிச்சு அப்படி பண்ணிகிட்டே இருந்துதான். இதை பார்த்துட்டே இருந்த அந்த மரத்தில் இருந்த குருவி, குரங்க என்ன பண்ணுற நீ அப்படின்னு கேட்டுதான். இந்த மரத்தில் இருந்த காய் என் தலை மேலே விழுந்து என்னை காயப்படுத்துது, எனக்கு ரொம்ப கோவம் வருது, என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு தான். உடனே அந்த குருவி சொல்லிச்சான், இங்கே பாரு, நீ மரத்தை கோவிச்சுக்கிறதோ இல்லை காயை நசுக்கிறதோ உன் கால் தான் வலிக்கும், உனக்கு தான் அது பிரயோஜனம் எல்லாம் போகும். அதனால் நீ என்ன பண்ணு, ஒரு பள்ளமாக தோண்டி எல்லா காயும் புதைச்சிட்டேன்னு வச்சுக்கேன், அது அழுகி மண்ணோட மண்ணாக போயிடும், நம்மளுக்கு எல்லா விதமான டிஸ்டர்பும் இருக்காது, சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே இந்த முட்டாள் குரங்க என்ன பண்ணிச்சான், ஓ இதுவும் சரியான ஐடியா தான். அப்புறம் அந்த குருவி இன்னொன்று சொல்லிச்சான், வேணா அதை போது அந்த ஆற்றுல கூட போட்டுடலாம், அது அழுகி மக்கி மண்ணாக போயிடும் அப்படின்னுச்சான். இது நல்ல ஐடியான்னு சொல்லிட்டு அந்த குரங்கு என்ன பண்ணிச்சான், தேக்கு மர காயெல்லாம் எடுத்து பள்ளம் தோண்டி புதைச்சி தான் பாரு, பெரிய பெரிய மரங்களாகி அந்த காடே ரொம்ப பசுமையாயிடுச்சான் பிள்ளைங்களா. இது மாதிரி தான் எதுக்கு சொல்கிறாங்க, இந்த வசனம் எதுக்காக நம்மளுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியாமையே நம்ம வாழ்க்கையை நம்ம போன போக்கில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். பாரு பிள்ளைங்களா, ஆண்டவருடைய வரகு சீக்கிரமாக இருக்குது. நம்ம புத்திசாலித்தனமாக யார் எது சொன்னாலும் நம்பிட்டு போகாமல் நம்ம யோசித்து எல்லாத்தையும் செயல்படணும். அப்படி தானே குட்டீஸ்? பாய் குட்டீஸ்.